கோர்ட் ரெக்யூர்மெண்ட்டில் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அண்ட் அதர் ஆல் வேரியஸ் போஸ்டிங்ஸுக்கான அந்த ரெக்யூர்மெண்ட்டோட ப்ராசஸ் எப்படி இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த 393 வேக்கன்சி அந்த ரெக்யூர்மெண்ட்டை பற்றியும் விஷயங்களை பார்க்க போகிறோம். அண்டு 1 இயருக்கு பிஃபோராக போன வருஷம் ஏப்ரல் 28 அப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் அந்த ரெக்யூர்மெண்ட்டை விஷயத்தை பற்றியும் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இந்த 392 வேக்கன்சி கொண்ட ரெக்யூர்மெண்ட்டை பற்றி பார்ப்போம். ஆக்சுவலி இதுக்கு முன்னால் நடந்த ஓஏ எக்ஸாம் கீழமை நீதிமன்றம்லாம் பார்த்தீங்கன்னா 1 வருஷத்துக்கு மேலே ஆச்சு, இன்னும் ரிசல்ட்டே விடாமல் இருக்காங்க. நமக்கு இந்த மாதிரி லேட் ஆகிருமோ இந்த 392 வேக்கன்சிக்கு அப்படின்ற மாதிரி எதுவும் நெகட்டிவாக திங்க் பண்ண வேண்டாம். ஸோ அந்த லெவலுக்குலாம் போயிடாது. இதை உங்களுக்கு ஃபர்தராக குயிக்காக மூவ் பண்ணிடுவாங்க. ஏன்னா என்ன ரீசன்னா, அடுத்த வருஷம் 2026 மார்ச் ஏப்ரலில் எலெக்ஷன் வருது, தமிழக சட்டமன்ற தேர்தல். ஸோ அந்த வருஷம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரெக்யூர்மெண்ட்டுமே ஒரு ரிசல்ட்டோ ஃபைனல் ரிசல்ட்டு கூட பார்த்தீங்கன்னா ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்தாரு கூட பார்த்தீங்கன்னா அந்த ஜனவரி மந்த்லேருந்து பார்த்தீங்கன்னா எதுவும் வச்சுக்கிற மாட்டாங்க, அந்த ப்ராசஸ் அப்படின்ற மாதிரிலாம் மூவ் பண்ண மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த 392 வேக்கன்சி கொண்ட ரெக்யூர்மெண்ட்டுக்கு குயிக்காக ஃபர்தராக ப்ராசஸை மூவ் பண்ணி கொண்டு போயிடுவாங்க. இப்போ மே மந்தில் இந்த இப்போ அப்ளிகேஷன் ஆன்லைன் மோடில் அப்ளை பண்ணது விஷயம் போயிருக்கு அப்படின்னா அடுத்த ப்ராசஸ் வந்து ரிட்டன் எக்ஸாம் தானே, அது ஜூலையில் நடந்தால் கூட அதுக்கடுத்து 2 ப்ராசஸ் ப்ராக்டிக்கல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கிட்டு ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபருக்குள்ளே வச்சு முடிச்சுருவாங்க. லாஸ்ட்டாக ஃபைனல் அக்டோபரில் பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் போடுற மாதிரி அந்த மாதிரிலாம் பார்த்துக்குருவாங்க. அப்படி இல்லாட்டி எப்படியும் அங்கிட்டு இன்னும் கொஞ்சம் டிலே ஆனால் கூட நவம்பர் டிசம்பர் அவ்வளோதான். அந்த டிசம்பர்னால் இந்த இயரோட கூட அதிகபட்சம் முடிச்சு விட்ருவாங்க, அப்பாயின்மெண்ட் போட்டு ஜாப் உட்கார வைக்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி இந்த ப்ராசஸை குயிக்காக முடிச்சுருவாங்க. ஓகேங்களா, இதை ஏன் சொல்கிறேன், இந்த கீழமை நீதிமன்ற ரெக்யூர்மெண்ட் மாதிரி இதுவும் டிலே ஆகிடுமா அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகங்கள் உங்களோட மனசுக்குள்ளே இருக்கலாம். அதுக்காக சொல்கிறேன், எலெக்ஷன் வருது அதனால் குயிக்காக முன்னாலே முடிச்சுருவாங்க. அடுத்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கீழமை நீதிமன்ற ரெக்யூர்மெண்ட் 1 இயருக்கு பிஃபோராக 2024 ஏப்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன், அதுக்கான ரிட்டன் எக்ஸாம் முடிஞ்சு ஒரு ஷார்ட் லிஸ்ட் யார் செலக்ட் ஆனால் செகண்ட் ஸ்டேஜுக்கு தெரிஞ்சுக்க முடியல அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா. உங்களுக்குமே பார்த்தீங்கன்னா இன்னும் அவ்வளோதான், கொஞ்சம் இன்னும் 4 மாதம் தான், குயிக்காக அடுத்த 2 ஸ்டேஜையும் முடிச்சு விட்ருவாங்க. ஆகஸ்ட் மந்த்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லாம் கொடுத்து ஜாபுக்கு போகிற மாதிரி அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும் அப்படின்றத நான் இப்போ சொல்லலை. இந்த இயர் ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம், அப்போயே இதை வந்து ஒரு ப்ரெடிக்ஷனாக நம்ம சொன்னது தான். எப்படி இந்த ஆகஸ்ட் மாதம் ஆயிரும், இந்த ஓஏ மசால்ஸ் இந்த மாதிரி ரெக்யூர்மெண்ட்லாம் ஆகஸ்ட் மாதம் ஆயிருன்றதை ஜனவரி மந்த்து இந்த வருஷம் பிறக்கும் போதே ஒரு ப்ரெடிக்ஷனாக நான் சொன்னது தான். ஸோ அதை நோக்கி தான் இந்த பயணம் அப்படின்றது போயிட்டு இருக்குது. இப்போ மே மந்த்து ரிட்டன் எக்ஸாமுக்கான ஷார்ட் லிஸ்ட்டு பப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்னா அதை பேஸ் பண்ணி அந்த 10 நாள் கழித்து ஜூன் ஒரு மிட்டுக்குள்ளே ப்ராக்டிக்கலை கண்டக்ட் பண்ணி முடிக்கிறாங்க அப்படின்னா அங்கிட்டு ஒரு ப்ராக்டிக்கல் ரிசல்ட்டு அந்த ஷார்ட் லிஸ்ட்டை பப்ளிஷ் பண்ண ஒரு 1 மந்த் டைம் எடுத்துக்கிறாங்க. ஜூலை மிட்டுக்கு அப்புறமா அந்த ப்ராக்டிக்கல் ஷார்ட் லிஸ்ட்டு ப்ராக்டிக்கல் முடிச்சு அது செலக்ட் ஆனவங்க ஷார்ட் லிஸ்ட்டு ஜூலை மிட்டுக்கு அப்புறமா வருது அப்படின்னா அதை பேஸ் பண்ணி அதில் செலக்ட் ஆனவங்களுக்கு சிவி இன்டர்வியூலாம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மந்த்து கூப்பிட்டு ஆகஸ்ட் மிட்டுக்கு அப்புறமா அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தர்றதை பற்றி ஸோ அதுக்கான ப்ராசஸ் போய் அப்புறம் செப்டம்பர் அக்டோபர்லாம் ஜாபில் நீங்களாம் இருக்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி தான் ப்ராசஸ் அப்படின்றது போகுது அப்படின்றது ஒரு தெரிஞ்ச விஷயமாக பார்க்கப்படுது. எப்படியும் செப்டம்பரில் செலக்ட் ஆனவங்க பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக ஜாபில் எல்லாருமே செப்டம்பர் மந்த்தில் இருப்பாங்க. இது சுச்சுவேஷன் இப்படி தான் இருக்குது அப்படின்றது எல்லாருமே நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. ஓகே, இப்போ என்ன கரண்ட் சுச்சுவேஷன்னா ரிட்டன் எக்ஸாம் முடிச்சு ஷார்ட் லிஸ்ட் வரப்போகுது பார்த்தீங்களா. அடுத்து நீங்கள் ப்ராக்டிக்கலுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருங்க. இன்னும் கொஞ்ச நாளில் ஷார்ட் லிஸ்ட் அப்படின்றது வரப்போகுது.